கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு சேர்ந்து இருப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைய நாளில் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நான் உன்னை கைவிடுவதில்லை. நம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தனிமைப்பட்டிருக்கிற ஒரு நேரம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். நாம் எதற்காக தனிமைப்படுகிறோம் என்று கேட்டால், நம் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் பொழுது, நாம் மற்றவர்களால் ஒதுக்கப்படும் பொழுது, மற்றவர்கள் நம்மை தவிர்க்கிற பொழுதெல்லாம் நாம் தனிமையை சந்திப்பதுண்டு. ஆனால் வேதத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனோட 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து தான் வெளியேறி போகிற பொழுது, மாலை நேரமான பொழுதான போது, அவர் படுத்து தூங்குகிற நேரத்தில், நேரம் விடிந்து அவர் எழுந்த அந்த தூக்கத்தில் அவருக்கு வந்த ஒரு காரியம், அவர் பார்த்த ஒரு தரிசனத்தை பார்த்து அவர் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோட இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை காத்து உன்னை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமைப்பட்டிருக்கிற நேரத்துல, நாம் சோகமா இருக்கிற நேரத்துல தான் சில நேரங்களில நாம் வேதனைப்படுகிறோம். யாருமே இல்லை அப்படின்னு நம்ம பாரப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த தனிமை நேரத்துல தான் உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நமக்கு உணர முடியும். இன்னைக்கு நீ தனிமைப்பட்டு இருக்கிற அநேக பேரை நாம் பார்க்க முடியும். ஏதாவது சூழ்நிலையில அவர்கள் தனிமைப்பட்டு இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. அவர் வீட்டோட தன்னுடைய தாய் தகப்பனோடு சகோதரனோடு ஒருமித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் சில ஒரு சூழ்நிலை, அவர் தன் வீட்டில் இருந்து வெளியேறப்பட்ட பொழுது, அவர் தனிமையாக வந்து இருக்கிற பொழுது, யாருமே இல்லை, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க, நான் யாருமே இல்லை என்று தனிமையில் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவர் கூட பேசினாராம். யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை காத்து வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்மை காக்கும்படி தேவன் தன் தூதர்களை அனுப்பி வைத்து நம்மை பாதுகாக்கிறவராம். நாம் எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், ஏதாவது நாம் இக்கட்டான நிலைமையில நம்ம இருந்தாலும், நம்மளுடைய தனிமையில இருக்கிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் தேவனோடு சேர்ந்து இருக்க நாம் முயற்சிப்போமானா, இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதையும், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் தனிமையில் இருக்கிற யாராவது என்னுடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்பீங்கன்னா, உங்களோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய எல்லா வழிகளிலும் உங்களை காத்து அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். தேவனுடைய சமூகத்துல நாம் அவரோடு சேர்ந்து நாம் அவருக்காக இருப்போம். அவர் நம்மை வழிநடத்த அவர் உண்மையா உள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எங்கள் அன்பில் நல்ல பிதாவே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தனிமையில இருக்கிற உமது பிள்ளைகளை, ஆண்டவரே, அவர்கள் வேதனையோடு இருக்கிற உமது பிள்ளைகளை, யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க என்று நினைத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில நீங்க உமது பிள்ளைகளோடு பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா தடைகளையும் மாற்றி தேவன் உண்மையாகவே அவர்களோடு சேர்ந்து இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.